மதுரை விமான நிலைய பெயர் சர்ச்சை. அரசியலுக்கா அங்கீகாரம் அளிக்கவா? தமிழ்நாட்டில் போக்குவரத்து கழகங்கள் மாவட்டங்கள்னு ஏற்கனவே பல தடவை தலைவர்கள் மற்றும் சாதி தலைவர்கள் பேர் சூட்டினதும் கலவரம் வெடிக்க அதை நிரந்தரமா நீக்குனதும் நடந்திருக்கு. இப்போ மதுரை விமான நிலையத்துக்கு முத்துராமலிங்க தேவர் திருமகனார் பேரை சூட்டவும் பாரத் ரத்னா விருது அறிவிக்கவும் மத்திய அரசு வலியுறுத்துவோம்னு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொன்னதுமே தென் மாவட்டங்கள்ல நிலவுற அமைதியை சீர்குலைக்கிறார்னு பல தரப்புல இருந்தும் விமர்சனங்கள் எழ துவங்கியிருக்கு. ஆனாலும் மத்திய அரசு கிட்ட இந்த கோரிக்கையை அதிமுக வலியுறுத்துறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. இன்னொரு பக்கம் இத்தனை நாள் அதிமுக இந்த விவகாரத்துல மௌனம் காத்துட்டு இப்போ 2026 தேர்தலுக்காக தென் மாவட்ட ஓட்டுக்களை வாங்க இப்படி ஒரு அறிவிப்பை செஞ்சிருக்குன்னு அரசியல் காரணங்களும் சொல்லப்படுறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. ஆளும் கட்சியான திமுக இந்த விஷயத்துல எந்த கருத்தையும் இதுவரைக்கும் சொல்லல அப்படிங்கிறதும் கவனம் பெறுது. தென் மாவட்ட வாக்குகளுக்காகத்தான் அதிமுக இப்படி ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கா? வன்னியர்கள் இடஒதுக்கீடு விவகாரத்துல கடந்த 4.5 ஆண்டுகளா அதிமுக எந்த கருத்தையும் ஏன் சொல்லல? ஒரு சமூகத்துக்கு ஆதரவு கொடுத்தா இன்னொரு சமூகம் அதை எதிர்க்கிறதால அது வாக்குறுதி கொடுத்த கட்சிக்கு பாதிப்பாகாதா? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன்னோட திண்டுக்கல் தேர்தல் பிரச்சாரத்துல பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு பாரத் ரத்னா விருது கொடுக்க மத்திய அரசு அதிமுக வலியுறுத்தும்னு மதுரை விமான நிலையத்துக்கு அவர் பேரை சூட்டவும் வலியுறுத்துவோம்னு பேசியிருந்தாரு. அமைதி பூங்காவா இருக்கிற தென் மாவட்டங்கள்ல தேவர் பேரால எடப்பாடி பழனிசாமி செய்கிற சட்டவிரோத நடவடிக்கைகளை மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கன்னு டிடிவி தினகரன் காட்டமா கருத்து தெரிவிச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் அதிமுக அறிவிப்புக்கு புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமியும் நீளமான விளக்கத்தை கொடுத்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல ராணுவ பயன்பாட்டுக்காக தொடங்கப்பட்ட மதுரை விமான நிலையத்துக்கு தேவேந்திர குல வேளாளர்கள் தங்களோட நிலங்களை வழங்கி இருக்கிறதாவும் அரசு பயன்பாட்டுக்காக தனிநபரோ ஒரு சமுதாயமோ நிலங்களை கொடுத்தா அந்த சமூகம் விரும்புற நபரோட பேரைத்தான் சூட்டணும்னு கிருஷ்ணசாமி சொல்லியிருக்காரு. இதன்படி இமானுவேல் சேகரனார் பேரை மதுரை விமான நிலையத்துக்கு சூட்டணும்னு சொல்லியிருக்காரு கிருஷ்ணசாமி. தேர்தல்ல அதிமுகவுக்கு தென் மாவட்டங்கள்ல இருக்கிற சவால்களை சரி செய்யறதுக்கு பதிலா தேவையில்லாத விவாதங்களை தூண்டுறது எடப்பாடி பழனிசாமியோட அரசியலுக்கே ஆபத்தா முடியும்னு எச்சரிச்சிருக்காரு. 50 வருஷத்துக்கு மேல தமிழ்நாட்டு திமுக அதிமுகன்னு திராவிட கட்சிகள் ஆட்சி செஞ்சிட்டு இருக்கு. இந்த 2 ஆட்சியிலையும் கடந்த காலங்கள்ல வாக்கு அரசியலுக்கு பல தலைவர்கள் பேர்கள் சூட்டப்படுறதும் ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு அது நீக்கப்படுற சம்பவங்களும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல தான் மாவட்டங்களுக்கு தலைவர்களோட பேரை வைக்க ஆரம்பிச்சாரு. முதல்ல ஈரோடு மாவட்டத்துக்கு பெரியார் மாவட்டம்னு பேர் வச்சாரு. நெல்லை மாவட்டத்தை பிரிச்சு தூத்துக்குடியை தலைநகராக கொண்டு சிதம்பரனார் மாவட்டம்னு உருவாக்கப்பட்டுச்சு. அப்போ நெல்லைக்கு கட்டபொம்மன் மாவட்டம்னு எம்ஜிஆர் பேர் சூட்ட நெல்லை மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்க நெல்லை கட்டபொம்மன் அறிவிச்சாரு எம்ஜிஆர். திண்டுக்கல் மாவட்டத்துக்கு அண்ணா பேரை எம்ஜிஆர் வைக்க அண்ணா பிறந்த செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு அந்த பேரை வைக்கணும்னு கருணாநிதி கோரிக்கை வச்சாரு. ஆனா எம்ஜிஆர் அதை ஏற்கல. 89ல கருணாநிதி முதல்வரானதும் திண்டுக்கல் மாவட்டத்துக்கு இருந்த அண்ணா பேரை நீக்கி செங்கல்பட்டுக்கு செங்கை அண்ணா மாவட்டம்னு மாத்தினார். 1991ல ஜெயலலிதா முதல்வரானதும் சென்னை முகப்பேர் பகுதிக்கு ஜே நகர்னு தான் தன் பேரை சூட்டினார். அரசு விரைவு போக்குவரத்து கழக பஸ்களுக்கு திருவள்ளுவர் போக்குவரத்து கழகம்னு இயங்குச்சு. இதுலயே வெளிமாநிலங்களுக்கு போற பஸ்ஸுகளுக்கு ஜெயலலிதா போக்குவரத்து கழகம்னு பேர் வச்சாங்க ஜெயலலிதா. 96ல கருணாநிதி முதல்வரானதும் இதுக்கு ராஜீவ்காந்தி போக்குவரத்து கழகம்னு பேரை மாத்தினாங்க. ஒரு போக்குவரத்து கழகத்துக்கு சாதி தலைவர் ஒருவரோட பெயரை சூட்ட இதுல ஆத்திரமடைஞ்ச இன்னொரு சாதியினர் அந்த பேருந்த ஊருக்குள்ள விடாம தடுத்து நொறுக்க தென் மாவட்டங்கள்ல சாதி கலவரம் வெடிச்சது. இதையடுத்து போக்குவரத்து கழகங்களுக்கும் மாவட்டங்களுக்கும் சூட்டப்பட்டிருந்த தலைவர்கள் பேரை நீக்கணும்னு திமுக கூட்டணியில இருந்த தமாக தலைவர் மூப்பனார் கோரிக்கை வச்சாரு. இதையடுத்து சூட்டப்பட்ட தலைவர்கள் பேரை நீக்கி உத்தரவிட்டார் கருணாநிதி. அதே சமயம் பெரியார் அண்ணா பேர்களை நீக்க வழி செய்யும் இந்த உத்தரவுல கண்ணீரோட கையெழுத்து போடுறேன்னு சொன்னாரு கருணாநிதி. 2011 இருந்து 2021 வரைக்கும் தொடர்ந்து 10 வருஷம் ஆட்சியில இருந்த அதிமுக
ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தலைமையில தேர்தலை சந்திச்சது. ஆட்சியின் மேலையும் கூட்டணி மேலையும் கடுமையான விமர்சனங்கள் இருந்த அந்த சமயத்துல தேர்தலுக்கு சில நாட்களே இருந்த நிலையில வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டை அறிவிச்சாரு முதல்வரா இருந்த எடப்பாடி பழனிசாமி. இது தற்காலிகமானதுன்னு துணை முதல்வர் ஓபிஎஸ் அப்ப சொல்ல அது பெரும் விவாதமாச்சு. காரணம், வடமாவட்ட வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்ததை தென் மாவட்ட மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கங்கிற அரசியலுக்குள்ள வன்னியர் இடஒதுக்கீடு தள்ளப்பட்டுச்சு. ஆனா வடமாவட்டங்கள்ல பெரும்பான்மை சமூகமா பார்க்கப்படுற வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு பத்தி இப்ப திமுகவோ அதிமுகவோ வெளிப்படையா எதுவும் பேசல. இந்த நிலையில தென் மாவட்ட வாக்குகளை குறி வச்சுதான் மதுரை விமான நிலைய பேர் விவகாரத்தை அதிமுக கையில எடுத்திருக்குங்கிற விமர்சனத்தை கடந்து போக முடியாது. அதே சமயம் தென் மாவட்டங்கள்ல இருக்கிற மற்ற சமூகத்தோட கோபம் அதிமுக பக்கம் திரும்பாதாங்கிற கேள்வியும் அதிமுக பக்கம் எழாம இல்லை. இன்னொரு பக்கம் ஒரு சமூகத்தை ஒட்டுமொத்தமா முன்னிறுத்தாம அந்த சமூகத்தோட பிரதிநிதிகளை வேட்பாளர்களா நிறுத்தி அந்த சமூக வாக்குகளை வாங்குற அரசியல் தான் இங்க தொடர்ந்துட்டு இருக்கு. ஆட்சியை தக்க வைக்க தேர்தலை சந்திக்கிறவங்களும் ஆட்சியை பிடிக்க நினைக்கிறவங்களும் மக்களுக்கான திட்டங்கள் என்ன, தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கான வழிகள் என்னங்கிறத முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்கிறது தான் ஆரோக்கியமான அரசியலா இருக்குங்கிறது தான் எல்லாரோட விருப்பமாகவும் இருக்கு.